நம்ம சேனல்ல கார் ரிலேட்டடான வீடியோஸ் போட்டு ரொம்ப நாள் ஆச்சு. ஸோ, இனிமே அப்பப்போ கார் ரிலேட்டடான டாபிக்ஸும் கொஞ்சம் கவர் பண்ணலாம் அப்படின்னு நெனைக்கிறேன். ஸோ, இப்ப என்ன அப்படின்னா, மஹேந்திரா நிறுவனம் அவங்களுடைய பொலீரோ மற்றும் பொலீரோ நியோ 2 கார்களுடைய ஃபேஸ் லிஃப்டட் வெர்ஷன வந்து சமீபத்தில லான்ச் பண்ணியிருந்தாங்க. ஸோ, நீங்க அத கண்டிப்பா பார்த்திருப்பீங்க. ஸோ, நான் மஹேந்திரா நிறுவனத்தை பொறுத்தளவு இந்த 2 கார்களுடைய ஃபேஸ் லிஃப்டட் வெர்ஷனுக்காக ரொம்ப ஆவலா காத்திருந்தேன் அப்படின்னே சொல்லலாம். ஸோ, மஹேந்திரா நிறுவனத்தை பொறுத்தளவு என்னுடைய ஃபேவரைட் அப்படின்னா பொலீரோ மற்றும் ஸ்கார்பியோ 2 கார்களும் தான். ஸ்கார்பியோவை பொறுத்தளவு எப்படி ஸ்கார்பியோ என் அப்படின்னு சொல்லிட்டு டோட்டலா அதோட டிசைனையே சேஞ்ச் பண்ணி ஒரு புது என்ட்ரி குடுத்திருந்தாங்களோ, அதே மாதிரி அ எக்ஸ்யூவி 500க்கும் குடுத்திருந்தாங்க. ஸோ இந்த பொலீரோவுக்குமே டோட்டலா டிசைன் சேஞ்ச் பண்ணி ஒரு புது மாடல் கார் மாதிரியே லான்ச் பண்ண போறாங்க அப்படிங்கிற தகவல் தான் இன்டர்நெட் முழுவதும் உலாவிக்கிட்டு இருந்துச்சு. நெறைய ஸ்பை ஷாட்ஸ் மற்றும் ஸ்பை வீடியோஸ் வந்து நீங்க பார்த்திருப்பீங்க. நானுமே அந்த ஸ்பை வீடியோஸ்லாம் பார்த்துட்டு பொலீரோ வேற லெவல்ல ரீஎன்ட்ரி குடுக்க போகுது. நம்ம ஒரு வேள 7 சீட்டர் கார் அப்கிரேட் பண்ணோம் அப்டின்னா, பொலீரோ தான் கண்டிப்பா வாங்கணும் அப்டின்னு வந்து ரொம்ப எக்ஸ்பெக்டேஷன்ஸோட நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். பட் இந்த ஃபேஸ் லிஃப்டட் வெர்ஷன அவங்க லான்ச் பண்ணியிருக்காங்க. அத பார்த்த உடனேயே டோட்டலி டிசப்பாயிண்டட். சின்னதா ஒரு கன்னத்துல ஒரு மரு மட்டும் வச்சுட்டு வந்து, "பார்த்தீங்களா நாங்க புது ஃபேஸ் லிஃப்டட் வெர்ஷன் லான்ச் பண்ணியிருக்கோம்னு" சொல்ற மாரி இருந்தது. ஸோ பொலீரோவ பொறுத்தளவு பெரிய அளவுல எந்த சேஞ்சஸும் இல்லாம, அதே டிசைன அப்படியே கேரி ஃபார்வர்ட் பண்ணிட்டு, இன்ஃபோடெயின்மென்ட் சிஸ்டம் மட்டும் குடுத்துருக்காங்க. அ பொலீரோ நியோவ பொறுத்தளவு அதே தான். இன்ஃபோடெயின்மென்ட் சிஸ்டத்துல கொஞ்சம் புது அப்கிரேட் பண்ணி, அ அந்த அலாய் வீல்ஸ்ல சின்ன சின்ன சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த 2 கார்கள்லயுமே சஸ்பென்ஷன் செட்டப்ல மட்டும் ரீடிசைன் பண்ணி, அதுல மட்டும் ஒர்க் பண்ணி இத வெளியிட்டிருக்காங்களே தவிர்த்து, பெரிய அளவிலான எந்த சேஞ்சஸுமே இல்ல. அந்த மருவ தவிர. ஸோ இது பெரிய அளவில என்னை டிசப்பாயின்ட்மென்ட் பண்ணியிருக்கு. ஸோ இந்த ஃபேஸ் லிஃப்டட் வெர்ஷன பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அப்படிங்கிறத கீழ கமெண்ட் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த வீடியோல சந்திக்கிறேன். நன்றி.